இது எப்போ இந்த ஹரிஹர சம்பாவனை, ஆச்சாரிய சம்பாவனை என்கின்ற வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் சொன்னா, நம் வீட்டிலே எந்த ஒரு விசேஷம் என்பது நடந்தாலும், வீட்டில் ஒரு நவக்கிரக ஹோமம் பண்ணா கூட சரி, எந்தாவது ஒரு பூஜை, ஒரு ஸ்பெஷலா ஒரு பூஜை பண்ணாலும் சரி, அல்லது ஒரு உபநயனம் பண்ணாலும் சரி, ஒரு கிரகப்பிரவேசம்ங்கிறத பண்ணாலும் சரி, அல்லது ஒரு விவாகம், ஒரு திருமணம் என்பதை நடத்தினாலும் இந்த ஹரிஹர சம்பாவனை, ஆச்சாரிய சம்பாவனையை செய்ய வேண்டும். இது என்ன சார் அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன சொல்லியிருக்கா? ஹரிஹர சம்பாவனை அப்படின்னு சொல்றா. நமக்கு ஹரி ஹரன்னா தெரியும் தானே. ஹரின்னு சொன்னா பெருமாள், ஹரன்னு சொன்னா சிவன். ஒவ்வொரு ஊரிலுமே ஒரு பெருமாள் கோவில், ஒரு சிவன் கோவில் என்பது இருக்கும். ஆக நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது, ஒரு சிறப்பு பூஜை என்பதை செய்யும் பொழுது, வீட்டுல ஒரு கணபதி ஹோமமோ அல்லது நவகிரகமோ செய்தால் கூட, ஒரு எளிமையான பூஜையை வீட்டுல ரொம்ப ஒரு ஸ்பெஷலா நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட, அந்த நாளிலே கண்டிப்பாக இந்த ஹரிஹர சம்பாவனையை செய்ய வேண்டும். அப்படின்னா என்னன்னு சொன்னா, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு என்று தனியாக சம்பாவனையை எடுத்து வைக்க வேண்டும். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு என்று சொல்லி தனியாக சம்பாவனையை எடுத்து வைக்க வேண்டும். சார், நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் இருக்கேன், நாங்க இருக்கிற ஊர்ல பெருமாள் கோவிலும் இல்லை, சிவன் கோவிலும் இல்லை, நான் எதுக்காக எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடாது. நீங்க எந்த பகுதியிலே வசித்தாலும், நீங்கள் வசிக்கின்ற பகுதிக்கு எந்த ஆலயமானது அருகிலே இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்குரிய ஒரு நன்கொடையாக நம்ம வீட்டு பூஜை செய்யும் பொழுதே நம்ம எடுத்து வச்சிடணும். அந்த நம்ம எல்லாமே பூர்த்தி பண்ணி ஸ்வஸ்தி வசனம் அப்படிங்கிறத சொல்லுவா தெரியுமா? அந்த விசேஷம் முடிவடைகின்ற நேரத்திலே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று உலகத்தார் எல்லோரும் நன்மை பெற வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைப்போம் தெரியுமா? அந்த நேரத்தில் இந்த ஹரிஹர சம்பாவனை என்பதை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் இந்த பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி, பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி, இந்த பெருமாளுடைய ஆலயத்திற்கு இந்த ரூபாயை நான் சம்பாவனையாக எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி இங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு அந்த பரமேஸ்வரனுக்குரிய மந்திரங்களை சொல்லி, அவருக்குரிய அந்த ஆலயத்திற்குரிய நன்கொடையாக இந்த ரூபாயை நான் எடுத்து வைக்கிறேன் என்ற மாதிரி சொல்லி, அதை யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா, அந்த குருக்களோ அல்லது அந்த அர்ச்சகரோ அந்த பட்டாச்சாரியரோ வந்திருக்கான்னு சொன்னா, நம்ம வீட்டு விசேஷத்துக்கே நம்ம கூப்பிட்டுருக்கோம்னு சொன்னா அவள்கிட்ட கொடுத்துட வேண்டியது. அப்படி இல்லைன்னா கூட அன்றைய தேதியிலேயே நாமே நேரடியாக சென்று அந்த ஆலயத்திலே அழித்து விட வேண்டியது. சார், எனக்கு அதுக்கெல்லாம் போறதுக்கு டைம் இல்லை, நான் அவசரமா ஆபீஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட, உங்கள் அந்த குடும்ப புரோகிதர் அல்லது வாத்தியார் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, அந்த சாஸ்திரங்களிடமே கொடுத்து அதை கொண்டு போய் சேர்த்து விட சொல்லிட வேண்டியது.